பேர் கொண்ட அந்த தங்க தலைவர் இந்த நாட்டிலே ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் தெரியுமோ தெரியாதோ, எம்ஜிஆர் 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 என்ற 3 எழுத்து மந்திரம் எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இன்னும் நான் சொல்லுவேன், இப்பொழுது கூட மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ரொம்ப அழகா சொன்னார், ரொம்ப அற்புதமா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தொகுதியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரனுடைய கூட்டணி வேட்பாளர் போட்டியிடும் பொழுது தமிழகத்திலே 2வது இடமாக 13,000 வாக்குகளை நாம் மிக சிறப்பாக பெற்றெடுத்தோம் என்று சொன்னார். உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுக்களை இந்த மண்ணை வணங்கி, இந்த சட்டமன்ற அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய மண்ணை வணங்கி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 2026 எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அடிகோலிட்ட தொகுதியாக இந்த அருப்புக்கோட்டை தொகுதி, ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடிகோலிட்ட தொகுதியாக இந்த தொகுதி விளங்கியது. இன்றைக்கு 3ஆம் தலைமுறையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இன்றைக்கு இந்த இயக்கத்தை வலுவோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் 26 ஆட்சி அமைப்பு. எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தலைவர். இன்னைக்கு இந்த 13,000 ஓட்டை நம்ம வாங்கியிருக்கோம்னா, நகரம் இருக்கிறாரு, முன்னாள் நகரம் இருக்கிறாரு, நம்ம ஒன்றியம் இருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் KK சிவசாமி இருக்கிறார், மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் இருக்கிறார், என்னுடைய அக்கா அன்பு அக்கா மணிமேகலை இருக்கிறார், என்னுடைய மரியாதைக்குரிய முன்னாள் வேட்பாளர் என்னுடைய வேட்பாளர் அண்ணன் ஜெயபெருமாள் இருக்கிறார், குருசாமி இருக்கிறார், வீர சுப்பிரமணியன் அண்ணன் சங்கரலிங்கம் இருக்கிறார், இங்கே மரியாதைக்குரிய ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் யோக வாசுதேவன் இருக்கிறார், தேவதுரை இருக்கிறார், அண்ணன் குருசாமி இருக்கிறார், அண்ணன் மரியாதைக்குரிய MK சிவசக்திவேல் பாண்டியன் இருக்கிறார், அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள், அண்ணன் கண்ணன் அவர்கள், கலைவாணன் அவர்கள், AP ராமமூர்த்திராஜ் அவர்கள், முருகன் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், அண்ணன் சந்திரன் அவர்கள், அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்கள், முனியாண்டி அவர்கள், கருப்புசாமி அவர்கள், பழனி அவர்கள், சண்முகணி அவர்கள், சீதாராமன் அவர்கள், மரியாதைக்குரிய என்னோடு மாணவரணி மாவட்டத்திலாக பணியாற்றிய நம்முடைய கிருஷ்ணன் அவர்கள், மாரியப்பன் அவர்கள், முனுசாமி அவர்கள், மணிகண்டன் அவர்கள், விஜயன் அவர்கள், அழகரிசி அவர்கள், வேலாயுதம் அவர்கள், இந்த நம்முடைய நகரத்தில் 3 நகர்மன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக சொன்னார்கள். மரியாதைக்குரிய இந்த மாநகர் மன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் குருசாமி அவர்கள், ராமர் அவர்கள், அக்கா ராஜேஸ்வரி அவர்கள், இந்திரா கண்ணன் அவர்கள், ராமராஜ் பாண்டியன் அவர்கள், மரியாதைக்குரிய வீரேசன் அவர்கள், வெற்றி செல்வம் அவர்கள், மரியாதைக்குரிய இந்த நிகழ்வில் பல்வேறு நகர கழகத்தினுடைய அவர்களேன்னு நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளர் எல்லா அவர்களையும் படித்த அந்த நேரம் எல்லாம் நான் கொஞ்சம் மிச்சப்படுத்தி உங்களை சீக்கிரமாக நீங்கள் குறித்த நேரத்தில் நீங்களும் வீட்டுக்கு செல்வதற்கு வழிவகுத்து சிப்ஸ் முருகேசன் நன்றி உரையாற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி கொடி பிடித்து கோஷம் போட்டு, இன்னைக்கு நிறைய கட்சிகள் இருக்கிறது, கொடியை பிடிக்கிறோம், கோஷம் போடுறோம். ஆனால் கொடி பிடித்தவர்கள் எல்லாம், கோஷம் போட்டவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே ஆட்சியை பிடித்தார்களா என்று சொன்னால் நாட்டில் யாரும் ஆட்சியை பிடிக்கல. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் சக்தி மட்டும்தான் திரைப்பட துறையில் இருந்து வந்து எம்ஜிஆர் மன்றம் என்ற எம்ஜிஆர் மன்றத்தை உருவாக்கி, அந்த மன்றத்திலே இன்றைக்கு அந்த படத்திற்கு மாலை போடுகின்ற மூத்த நிர்வாகிகள் அன்றைக்கு புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் மன்றத்திலே துடிப்போடு துப்பாக்கியிலிருந்து புறப்படுகின்ற தோட்டாக்களாக, வெளியிலிருந்து புறப்படுகின்ற அம்புகளாக நீங்கள் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக உழைத்து அந்த மன்றத்தை உருவாக்கி, அந்த மன்றம் மட்டும்தான் கொடி பிடித்து கோஷம் பிடித்து ஆட்சியை பிடித்த மன்றம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம். இந்த எலெக்ஷன் ஓட்டு கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம்? வீடு வீடா போறோம், தெரு தெருவா போறோம், பூத் கமிட்டியை போடுறோம், பூத் ஸ்லிப்பை கொடுக்கிறோம், திரைப்பட நடிகர்லாம் வந்து பேசுறாங்க, நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க, கடுமையா உழைக்கிறோம், கடுமையா போராடுறோம், டிஜிட்டல் வைக்கிறோம், பேனர் வைக்கிறோம், சுவர் விளம்பரம் வைக்கிறோம், எல்லாம் டிவியில போடுறோம், பேப்பர்ல போடுறோம், டிஜிட்டல்ல போடுறோம், நோட்டீஸ் கொடுக்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். ஆனால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இப்படித்தான் இன்றைக்கு அரசியல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இடைத்தேர்தல் வாக்கு கேட்கிறார்கள். நான் அன்போடு சொல்லிக் கொள்வேன், இந்த நாட்டில் உலகத்திலே 194 நாடுகள் ஜனநாயக நாடுகள் இருக்கிறது. வாக்குப்பதிவு முறைப்படி ஆட்சியை தேர்ந்தெடுக்கின்ற நாடுகள் இந்த உலகத்திலே 194 நாடுகள் இருக்கிறது. 194 நாடுகள் இருக்கின்ற இந்த வரலாற்றில் இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் போட்டியிடுகின்ற தேர்தலில் கூட வேட்புமனு தாக்கல் செய்யாமல், தான் போட்டியிடுகின்ற தேர்தலில் கூட வேட்புமனுக்கு நேரா செய்யாம, ஸ்க்ரூட்டினிக்கு செய்யாம, வீடு வீடா ஓட்டு கேட்காம, வீடு வீடா போய் வாக்கு கேட்காம, தெரு தெருவா பிரச்சாரம் செய்யாம, கொடி பிடிக்காம, கோஷம் போகாம, பெட்டலை காக்காம, அமெரிக்காவுடைய புரூக்ளின் மருத்துவமனையில படித்துக் கொண்டே ஒரு தலைவர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால்
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரே தலைவர் மட்டும்தான். உண்டா இல்லையா? உண்டா இல்லைங்களா? மூத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு பரங்கிமலையிலே படுத்துக் கொண்டு அமெரிக்காவிலே புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்த பொழுது தானும் வெற்றி பெற்றார். தன்னோடு சேர்ந்த அத்துணை வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து ஆட்சியை பிடித்த கட்சி அதிமுக கட்சி. உண்டா இல்லையா? இதானே வரலாறு. அதிமுக வரலாறு இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் விதைத்த விதைதான் அனைத்து இந்திய அண்ணா. அப்படிப்பட்ட தலைவர் தான் இப்ப அருப்புக்கோட்டையில் இந்த பிரதமர் கொண்டார். இதுதான் பாயிண்ட். இப்ப யாருக்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு அருப்புக்கோட்டையில சோழை சேதுபதி அவர்கள் கூட்டம் நடத்துறார் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு அவர்களுடைய இடத்துல எடப்பாடி அவர்களை வைத்து இந்த இயக்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எம்ஜிஆரும் சொன்னார், எனக்கு பின்னாலும் ராமச்சந்திரனுக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அதிமுக இருக்கும் சொன்னார். புரட்சி தலைவி அம்மாவும் சொன்னாங்க. சட்டமன்றத்தில் முன்னாடி அவரை புரட்சி தலைவி அம்மா இருந்தார்கள். நாங்க எல்லாம் அம்மா பின்னாடி இருந்தோம். ஒரு நாள் அம்மா திடீர்னு வந்தாங்க, வேகமா வந்தாங்க. முகமெல்லாம் அன்றைக்கு சிவந்து இருந்தது. என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டென்று எழுந்தார்கள். சட்டமன்றத்திலே ஓங்கி உரைத்தார்கள், எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டு இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஒரே பதட்டமா இருக்கு. ஏன் அம்மா அப்படி சொன்னாங்க? ஆனா நீங்க எண்ணி பாருங்க, இன்றைக்கு தலைவர் இல்ல, இன்னைக்கு அம்மா இல்ல, ஆனால் 13,000 வாக்குகளை இந்த அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அள்ளித்தருகிறது என்று சொன்னா அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதை. அது அதிமுக என்ற வீரியமிக்க விதை. கொடியிலே அண்ணா, கட்சியிலே அண்ணா என்று பேரறிஞர் அண்ணாவை முன்னிலைப்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்கிய அந்த மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இந்த பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு இந்த மாவட்ட கழகம், இந்த சட்டமன்ற தொகுதி, இந்த நகர கழகம் இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன நினைக்கிறோம்னா, கடைசியா முத்துமணி அவர்கள் உங்கள்ட்ட எல்லாம் கேட்டாரு, நீங்களும் உங்க பேர பிள்ளைங்களையும் அதிமுக ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்னார். என்ன காரணம் என்று சொன்னால், அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நம்மை உருவாக்கிவிட்ட மகத்தான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே திட்டங்களை கொடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. மாவட்டம் சொன்னார் 11 மெடிக்கல் கிளினிக். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நம்ம நகரமா முன்னாள் நகரமா அழைச்சு கொண்டு போய் சென்னை கோட்டையிலே அம்மாவிடத்திலே நின்று லேப்டாப் வேணும்னு கேட்டோமா? இல்ல, கேட்காமல் கொடுத்த ஒரே தலைவி இதே புரட்சி தலைவி அம்மா. ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, பேனா பென்சில் எல்லாம் கொடுத்தாங்க. சகலமும் கொடுத்து திட்டங்களால் திகைக்க வைத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இப்ப கூட எல்லாரும் சொல்றாங்க, நாங்க என்ன சொல்றோம், 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, இரட்டை இலையுடைய ஆட்சி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வருவார். எந்த மாற்றமும் இல்ல. அருப்புக்கோட்டையில விருதுநகர் கிழக்கில யாருக்காவது டவுட் இருந்தா நான் கிளியர் பண்ணிடுறேன். என்ன காரணம் என்று சொன்னால், எல்லாரும் நினைக்கலாம், கூட்டணி இன்னும் சேரலாமா, கூட்டணி வலுவா சேரலாமா, ஆட்சி மாற்றம். இந்த ஆட்சி மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது, இந்த ஆட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது, இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் இருக்கிறது. அந்த கோபம் எப்பொழுது வெளிப்படும், அந்த அதிருப்தி எப்போது வெளிப்படும், இந்த வெறுப்பு எப்போது வெளிப்படும் என்று சொன்னா, இன்னைக்கு டீ கடையில பேசலாம், இன்னைக்கு டீ கடையில பேசலாம், முச்சந்தியில பேசலாம். இந்த ஆட்சி பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஆட்சியின் மீது எழக்கூடிய வெறுப்பு, ஒரு ஆட்சியின் மீது எழக்கூடிய அந்த அதிருப்தி பெருவிலும் தேநீர் கடையிலும் பேசப்பட்டு வாக்குச்சாவடியிலே போய் முடியும் சொல்றாரு. யார் சொன்னார்? அண்ணா சொன்னார். அண்ணா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சி மேல வெறுப்பு இருந்தா உடனே வாக்குச்சாவடிக்கு போகாது. தெருவில் பேசுவான், தேநீர் கடையில் பேசுவான், டீ கடையில் பேசுவான், கறி கடையில் பேசுவான், காய்கறிகள் பேசுவான், துணி துவைக்கிற பேசுவாங்க. எல்லா இடத்துலையும் பேசிட்டு பைப்பில் தண்ணி பிடிக்கிறப்ப லேடிஸ் பேசிட்டு கடைசி அந்த வெறுப்பு எங்க போய் முடியும்னா வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய ஓட்டு பெட்டியில போய் முடியும். பேரறிஞர் என்ன சொல்லியிருக்கிறார், அதை தான் நாங்களும் சொல்றோம். இந்த வெறுப்பு 26 வாக்குச்சாவடியில வாக்குப்பட்டி வைக்கின்ற பொழுது அது இரட்டை இலை சின்னங்களாக மாறி அதிமுக வெற்றி பெறும். ஆந்திராவில் என்ன நடந்தது, பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் என்ன நடந்தது? ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார். சந்திரபாபு நாயுடு வருவார். 1 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்களா? ஆனா நீங்க சொல்லுங்க, நகரம் சொல்லுங்க, மாவட்டம் சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க. சந்திரபாபு நாயுடு அப்பொழுது சிறையில் இருந்தார். அவர் ஆட்சிக்கு வருவார் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் திடீரென்று
கடைசி 3 மாதத்துல அங்கே இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் அங்க நடந்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் வர்றார். ரேவந்த் முதலமைச்சர் வருவார்னு யாராவது சொன்னாங்களா? சந்திரசேகரன் தெலுங்கானா மாநிலத்தை பெற்றுக் கொடுத்தவர். அவர் எப்படி எங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது? நான் கேட்கிறேன். எங்க கூட விருதுநகர் நகர லைன்ல வந்தார் அண்ணா, அப்புறம் மாவட்ட லைன்ல வந்தார் ஆனா மழை வர்ற மாதிரி இருக்குன்னா மழை வந்தா கூட்டத்தை தள்ளி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஆக மழை வரும்னு நீங்க சொன்னீங்களே, மழை வந்துச்சா? சொல்ல முடியாது. மழை எப்ப வரும், மழை எப்படி வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாண்ணா? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு ஜனவரி மாசம், இன்னைக்கு கரெக்டா இன்னைக்கு தேதி வந்து 21ஆம் தேதி. பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி மழை பெய்யும் நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? சொல்லுனா முடியாது இல்ல. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப அடுத்த மாசம் மழை வர்றதே உங்களால சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, மழை வராத மாதிரி தான் இருக்கும். சூரியன் பளிர்னு தெரியும், வெளிச்சம் பிரகாசமா இருக்கும், உச்சி வெயில் மண்டைய புழக்கும், அப்படிதான் இருக்கும். நல்லா வெளிச்சமா தான் இருக்கும், சூரியன் பிரகாசமா தான் இருக்கும். அப்புறம் நம்மளால சொல்லுவான், நல்லா தாங்க வெளிச்சமா இருந்துச்சு, திடீர்னு மேகம் கருத்துச்சுங்க, திடீர்னு காத்து வீசிச்சுங்க, எந்த பக்கம் ஒரு பக்கத்து சாரல் காத்து மாதிரி வந்துச்சுங்க, அடிச்சு ஊத்திருச்சுங்க. பேசுறமா இல்லையா? பேசுறமா இல்லையா? கிராமத்துல உண்டா இல்லையா? ஆத்தா கூட சொல்லுது, ஆமான்னு சொல்லுது, இருக்கு. ரைட், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, 2026 உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இப்ப அப்படிதான் இருக்கு. இப்ப சூரியன் பளிர்னு தான் தெரியும், அருப்புக்கோட்டையிலையும் பிரகாசமா தான் தெரியும், விருதுநகர்லையும் தெரியும், புதுக்கோட்டையிலையும் தெரியும், சென்னையிலும் தெரியும், எல்லா இடத்துலையும் சூரியன் பளிர்னு தான் தெரியும். எந்த சூரியனே சொல்றேன்னு புரிஞ்சா கை தட்டுங்க, புரியாத அருப்புக்கோட்டையில புரியுது. சூரியன் பளிர்னு தெரியும், உச்சி வெயில் மண்டைய பழக்கம், வெளிச்சமா இருக்கும். திடீர்னு மழை வர்ற மாதிரி, திடீர்னு கூட்டணி ஒன்னா சேர்ந்து திடீர்னு அடிச்சு ஊத்துற மாதிரி மொத்தமும் இந்த ஆட்சி அடிச்சு போய் அதிமுக ஆட்சி வந்துடும். எடப்பாடியார் முதலமைச்சர். நல்லா புரிஞ்சுன்னா நல்லா இருக்குது. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். அதான் அண்ணன் மீச ஈச வச்சுட்டு நல்லா ஜோர கைது தெம்பாயிட்டு வந்துருவோம். தெம்பா இந்த தொகுதியில 13,000 ஓட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க. 100% நாங்களும் உங்களை பார்த்து வாங்கி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி 13,000 ஓட்டு வாங்கி கொடுத்து 26ல முதலமைச்சர் இங்க யார் அமைச்சர் யார் எம்எல்ஏ எல்லாம் பகவான் நல்லா உட்காருங்க. எல்லாம் சிவசாமில இருந்து மணிமேல இருந்து அந்த சுப்பிரமணியம் ஸ்டாண்டா உட்காருங்க. மாவட்டம் தெம்பா பிரச்சனை எதை வேணா செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். எல்லா கலெக்டர் எஸ்பி எல்லாம் நீங்க தான் பாத்துக்கலாம். நம்ம ஆட்சி தான். தெம்பா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தெம்பா இருங்க. விஜயபாஸ்கர் அருப்புக்கோட்டைக்கு வந்தாரா? வந்தாரு. என்ன பேசினாரு? ஒண்ணும் இல்ல, ஒரே பாயிண்ட் சொல்லுங்க. மழை வர்ற மாதிரி வந்து சூரியன் பிரகாசம் இருக்கிற மாதிரி இருக்கிறத ஒரே அடி அடிச்சு ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொன்னாரு. நாளை காலைல டீ கடையில பேசுங்க, அதான் நடக்கும். அவ்வளவுதான் செஞ்சு. அவ்வளவு விருப்பு ஒண்ணுமே இல்லை. உங்க இந்த தொகுதியில இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக காரங்க சவுண்டா கேட்காது, நைஸா கேளுங்க. தனியா ஒதுக்கி எப்படிப்பா நல்லா இருக்கேன்னு என் கதையை ஏன்னா கேட்கிறேன். சொல்றானா இல்லையா? சைட்ல ஒதுக்கி கேளுங்க. ஆமா, என்னமா கூப்பிட்டு கேட்டிருக்காரு, கட்டையில ரெட்டலை போட்டு கம்முன்னு உட்கார்ந்து ஏதோ ஒதுக்கி கேட்டிருக்காரு. அதுக்கு மேல நீங்க போய் அதுக்கு மேல அந்த ஒன்றிய அந்த லெவல்ல இருப்ப அவனை கூப்பிட்டு நல்லா கேளுங்க. ஐயா, ஏதாவது உனக்கு உன் பிள்ளை குட்டிக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கு? அட ஏங்க, இந்த ஆட்சியில 4 பேர் மட்டும்தான் நல்லா இருக்கு, ஒரு குடும்பம் மட்டுமே நன்றாக இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. ஒட்டுமொத்த குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி. ஏழைகளை பிரிந்து பார்த்த ஆட்சி அதிமுக ஆட்சி. கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தை உடைய ஆட்சி அதிமுக ஆட்சி. 11 மெடிக்கல் காலேஜா வாங்கிக்கணும். விருதுநகருக்கு மெடிக்கல் காலேஜா அதிமுக ஆட்சியில தான் கிடைச்சிச்சு. காவிரி நீர் திட்டமா அதிமுக ஆட்சியில, காவிரி வைகை குண்டாறு திட்டமா அதிமுக ஆட்சி, அத்திக்கடவு அவிநாசி திட்டமா அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி மட்டும் தான் கொடுத்து 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 சிவந்த கரத்தை உடைய ஆட்சி அதிமுக ஆட்சி. என்று சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளிவந்த ஆட்சி. அப்படிப்பட்ட தலைவர், மகத்தான தலைவர், ஒரு மாபெரும் சக்தி தலைவர். இன்றைக்கு கடவுளா நினைச்சு கும்பிடுறான். இன்னைக்கும் எந்த தலைவருடைய படத்தையும் செவுத்துல ஆணி அடிச்சு மாற்றது இல்ல. செவுரு வீணா போய் நினைக்கிறான். ஆனா நாட்டுல செவரே வீணா போனான்னு சரி, சுத்தியை எடுத்து ஆணி அடிச்சு படத்தை மாற்ற ஒரே தலைவர் எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். உண்டா இல்லைங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த ரத்தத்துல இருக்கிறார், இந்த உணர்வுல இருக்கிறார், நாடி நரம்புல இருக்கிறார். இரட்டை இலை என்ற மகத்தான சின்னத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். எதை பத்தி கவலைப்படாதீங்க. விருதுநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட மக்களே, அடுத்தபடி அருப்புக்கோட்டை நகரத்துடைய மக்களே, அடித்து சொல்கின்றோம், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருப்பது உறுதி. மக்கள் எல்லாம் சாதாரண ஒரு முதலமைச்சர், ஒரு எளிமையான முதலமைச்சர், ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து வந்த முதலமைச்சர்.
பெரிய மிட்டா மிராஸ் கிடையாது, அம்பானி அதானி கிடையாது. ஒரு எளிய முதலமைச்சர் மக்களோடு சகஜமா என்ன சோழனா வாங்க, முன்னாள் நகரமா வாங்க, அருப்புக்கோட்டை ஒன்றியமா வாங்க, அக்கா வாங்க என்று உங்களோடு பேசக்கூடிய ஒரு சாதாரண அதிமுகவுடைய கிளைக்கழக செயலாளர் என்று உயர்ந்த ஒரு மகத்தான தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில நல்லாட்சி 4 ஆண்டு காலம் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வருவார். நம்ம கட்சி இது அதிமுக என்பது மாபெரும். நான் இப்ப அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு உங்கள்கிட்டயே நாங்கள் சொல்லிட்டு நான் விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். அதிமுக என்பது ஒரு மாபெரும் கப்பல். இந்த கப்பல் எந்த காலத்திலையும் கரைக்கிறது. 35 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது. 32 காலம் இந்த மண்ணிலே ஆட்சி எடுத்த ஒரே இயக்கம் அதிமுக. இன்னைக்கு 1000 பேர் வரலாம், எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நின்று பிடிக்க முடியாது. அண்ணன் சொன்னார், நம்ம நகரம் சொன்னார், கொம்பன் மாதிரி இந்த மாதிரி களத்தில் நின்று பிடிச்சி விளையாடணும், ஜல்லிக்கட்டு மாதிரி நின்று விளையாடணும். அப்படிதான் அப்பதான் அதுக்கு பெருமை. அது மாதிரி அதிமுக என்ற கட்சி இந்த தேர்தல் களத்துல, மக்கள் களத்துல நின்று விளையாடக்கூடிய இயக்கம் அதிமுக இயக்கம். நம்ம எங்க அப்பா அதிமுக இருந்தார், நான் 2வது தலைமுறை. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதிமுக இருக்கு, 3வது தலைமுறை. காலம் உள்ளவரை, ஊன் உள்ளவரை, உயிர் உள்ளவரை, வான் உள்ளவரை, வழி உள்ளவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இயக்கம். இன்னைக்கெல்லாம் Facebook, WhatsApp, Twitter அந்த மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த நேரத்தில் 8:30 மணிக்கு, இன்னைக்கு 8:45 மணிக்கு இவ்வளவு பேரை திரட்டி ஒரு மகத்தான கூட்டம் நடத்தி, அந்த கூட்டத்தில் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சொல்லிவிட்ட பொழுது ஓங்கி கைத்தட்டல் கிடைக்கிறது என்று சொன்னா அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுதான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். மகத்தான தலைவர். இன்னைக்கு யாரும் அவர்களுக்கு ஈடாக முடியாது. அந்த இருவரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்த நான் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், கப்பல் கரையை கிடக்கும்னு சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கப்பல் ஒரு மகத்தான கப்பல். இது அதிமுக என்ற ஒரு மாபெரும் கப்பல். இந்த கப்பல் பயணம் செய்கின்ற பொழுது சில பேர் எல்லாம் நம்ம கப்பல்ல பயணம் செய்யறோம். எல்லா நேரம் பயணம் சொகுசா இருக்குமானா ரோடுனாலும் பள்ளம் மேடு இருக்கும், இருக்குமா இருக்காதா? ரோடுனாலும் பள்ளம் மேடு இருக்குமா இருக்காதா? எங்க ஊர்ல நான் கிராமத்துல சொல்லுவேன், அதிமுக எங்கே இருக்கிறது? NH ரோட்ல இருக்கா? இப்போ நாங்கள் மதுரை ஏர்போர்ட்ல இறங்கணும், அண்ணன் ஜெயபெருமன் வந்தாரு, நம்ம அருப்புக்கோட்டை ஒன்றிய சேர்மன் வந்தார் வாசுதேவன், சல்லுனோம்னா 40 நிமிஷத்துல நேரம் மாவட்டம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. ஹைவேல அதிமுக கட்சி எங்க இருக்கு? நான் சொல்வேன், NH தாண்டி, அதை தாண்டி நீங்க வந்து ஸ்டேட் ஹைவேஸ்ல போய், ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து ஒரு மண் சாலையை பிடிச்சி, அந்த மண் சாலையை பிடிச்சி அதுல கொஞ்சம் தூரம் போய், அதுக்கப்புறம் ரோடே 4 முட்டு சந்தில போய் வண்டியை நிப்பாட்டி, அங்கிருந்து இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வாய்க்கா வரப்புல நடந்து அங்க போய் ஒரு 25 வீடு இருக்குன்னு சொன்னா அங்க அதிமுக குடி பிறக்கணும். அதான் கட்சி அங்க இருக்கு. உண்டா இல்லையா? அதிமுக எங்க இருக்கு? அதிமுக NH ரோட்ல மட்டும் இருக்கா? ஸ்டேட் ஹைவேஸ்ல மட்டும் இருக்கா? மண் சாலையில இருக்கா? எங்கே இருக்கிறது அதிமுக? கடைக்கோடி மூளை முழுக்கலாம் அதிமுக என்ற இயக்கத்துடைய கொடி வளர்ந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கொள்ளுங்கள். அதனாலதான் கப்பல் கரையை கிடக்கும். திருப்பி கப்பலுக்கு வர்றேன். கப்பல் எப்ப கரையை கிடக்கும் அப்படின்னா, கப்பல் கரையை ரோட்ல போறப்ப பள்ளம் மேடு இருக்கிறப்ப கப்பல் அதிமுக என்ற கப்பலை அன்றைக்கு எம்ஜிஆர் வழிநடத்தினார். கடைசி பாயிண்ட் வந்துட்டார். அதிமுக என்ற மாபெரும் கப்பலை மாடுமையாக இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிநடத்தினாரா இல்லையா? படுத்துக்கொண்டே அந்த கப்பலை கரை சேர்த்தினார். புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அந்த கப்பலை வழிநடத்தினார். நாட்டில் ஆண்ட கட்சியே மீண்டும் ஆண்ட வரலாறை உருவாக்கிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தானே. பண்ணாங்களா இல்லையா? இன்னைக்கு பாலியல் பலாத்காரம், கஞ்சா, குடி, போதை, கொள்ளை, கொலை இத்தனையும் நடக்கிறது இந்த திமுக ஆட்சியில. ஒரு குடும்பம் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆட்சி. நாங்க ஆட்சிக்கு வந்தா உடனே ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் இப்ப சொல்றாங்க, ஐயோ இந்தியா கூட்டணி வந்திருந்தா நாங்க பண்ணிருப்போம். அப்படியே இந்த ஆம்புலன்ட் அப்படி தூக்கி அப்படி போடுற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதனால இதையெல்லாம் மக்கள் நம்ப தயாராகவில்லை. நீங்கள் அதிமுக என்ற கப்பல்ல பயணம் செய்றீங்க. அன்றைக்கு கேப்டனாக இருந்தவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு கேப்டனாக இருந்த மாலுமியாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கு மாலுமியாக இருக்கிறவர் எடப்பாடியார். இந்த கப்பல் பயணம் செய்கின்ற பொழுது கடல்ல சுறாலாம் இருக்கும், திமிங்கலம்லாம் இருக்கும். திடீர்னு புயல் கூட வரும். அப்படி புயல்லாம் வர்றப்ப அந்த அலைக்கு ஏற்றால் போல இந்த கப்பல் லேசா ஆடுற மாதிரி தான் இருக்கும். என்ன எப்படி இருக்கும்? இந்த கப்பல் லேசா ஆடுற மாதிரி இருக்கும். ஆடுதேன்னு சொல்ல அவசரப்பட்டு குதிச்சா நீங்க கடல்ல தான் குதிச்சிடணும். ஆனா கப்பல் கண்டிப்பா கரையை சேர்ந்துடும், உங்களையும் கரை சேர்க்கும். இவ்வளவுதான் பாயிண்ட். நீங்க கடைசியா நாளைக்கு காலைல டீ குடிச்சிட்டு நாளைக்கு சாயந்தரம் டீ குடிக்கிறப்ப விஜயபாஸ்கர் என்ன பேசினாருன்னா, முதல் பாயிண்ட் 26க்கு ஆட்சிக்கு வர்றது, மழை எப்படி வரும், சூரியன் எப்படி பிரகாசம் வருது, எப்படி முடிஞ்சணும், அந்த கதையை சொல்லிட்டேன். 2வது அதிமுக என்ற மாபெரும் பயணத்துல இந்த மாவட்டத்துல கேப்டனா மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் PK
நம்முடைய ஆர்.கே. ரவிச்சந்திரன் இருக்கிறார். அவர் தலைமையில் இந்த மாவட்ட கப்பல் போயிட்டு இருக்கு. அப்படின்னா எல்லோரும் பத்திரமாக பயணம் செய்யணும். பயணம் செய்கின்ற பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்யணும். அது எவ்வளவு பெரிய சூறாவளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய திமிழங்கமாக இருந்தாலும், திமுக திமிங்கலமாக இருந்தாலும், திமுக சூறாவளியாக இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி அண்ணா திமுக என்ற கப்பல் கரையை கலக்கும். 26 ஆட்சி பிடிக்கும். அது மாற்றம் 26 ஆட்சி பிடிப்போம். நல்லா நீங்க ஜோரா கை தட்டலாம், தெம்பா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், திருப்தியா போகலாம். கூட்டத்துக்கு வர்றப்ப நம்ம கூட்டத்துக்கு போறோம், நகர் வர சொல்லிக்கிறாரு, நம்ம மாவட்டம் வர சொல்லிக்கிறாரு, வட்டச்செயலர் வர சொல்லிக்கிறாரு, நீங்க வந்திருக்கலாம். போறப்ப ஒரே ஒரு சந்தோஷத்தோட போங்க. டேக் ஹோம் மெசேஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். புதுக்கோட்டையில இருந்து நான் என் கூட நகர செயலர் பாஸ்கர், மாணவர் இதயம், அருண், கார்த்திக் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்றேன்னா, போறப்ப இந்த கூட்டம் முடிஞ்சு போறப்ப தெம்பா போங்க. 26 நடைபெறக்கூடிய தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, நமக்கு நல்ல வாய்ப்பும் வழியும் இருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்தில் நீங்கள் விடைபெற்று செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு